தாழ்வாது மெல்குறவர் தாம் வாழி ஏழ்வாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமா மகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் என்பது மாமனிகளுடைய வாக்கு. என்ன மற்ற வாக்குக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்னா, பொய்யில்லாத மனவாள மாமணி. அவர் சொன்னால் அது உண்மை இருக்கும். ஞானம் அனுஷ்டானம், ஞானம் மட்டும் இருந்தால் பத்தாது, அனுஷ்டானம் இருக்கணும். கண்ணு மட்டும் நல்லா இருக்குது, கால் நடக்காது அப்படின்னா அந்த கால் நடக்க முடியாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? கண்ணு இருக்கணும், கால் இருக்கணும். அந்த கால்னால் நடந்து கைங்கரியங்களை செய்யணும், கண்ணினாலே படித்து ஞானத்தை வளர்த்துக்கொள்ளணும். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான. நாமெல்லாம் உடையனான தான் கொஞ்சம் கொஞ்சம், ஆனால் நன்றாக உடையனாக இருக்கணும். நன்றாக என்று சொன்னால் எம்பெருமானை பற்றி அறிவது ஞானம் அல்ல. எம்பெருமானை காட்டி கொடுத்த ஆச்சாரியனை பற்றி யார் அறிகிறானோ அவன் தான் ஞானி. அதை உடையவன் யாவனோ அவனுடைய திருவடி அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால். அப்பேற்பட்ட குருவை அடைந்தால் மாநிலத்தில் தேனார்கமல திருமா மகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். தானே தருவானா என்று சொன்னால், ஒரு பழுத்த பழம் எப்படி மரத்திலிருந்து தானே விழுமோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மா பழுத்ததுன்னு சொன்னால் அதை பறிச்சுக்க வேண்டியதில்லை, அதுவே விழுகக்கூடிய அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வழியுள்ள எம்பெருமான் வைகுந்தத்தை தருவானாகினாலே அப்பேற்பட்ட அந்த பொய்யில்லாத மணவாள மாமனிகளுடைய திருவாக்கிலே ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகருகின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்யன் எழில் குருகை நாதன் அவதரித்த நாள் என்று அருள் செய்தார். இந்த நாள் இருக்கே ஏறார் வைகாசி, இதற்கு ஒப்பானதும் மிக்காதும் இல்லை, அப்பேற்பட்டமாகும். வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகிர்கின்றேன். வேதம் தமிழ் செய்த மாறன் எம்பெருமான் வேதத்தை தானே அன்னமாய் என்று அருமறை நூல் விழித்தானேனர். எம்பெருமான் தான் 4 வேதங்களை இந்த உலகுக்கு மீட்டு கொண்டு வந்தான். அந்த எம்பெருமான் கொண்டு வந்த வேதம் உலகில் பரவியதா என்று சொன்னால் ஒரு அளவுக்கு தான், ஒரு சிலருக்கு தான் அது பயன்பட்டது, எல்லோருக்கும் இல்லை. அப்படி எல்லோருக்கும் ஒரு உயர்ந்த வஸ்துவாக இருக்கக்கூடிய இந்த வேத கருத்துக்களை எல்லாம் பெண்களும் பேதையர்களும் அனைவரும் கற்று தெளிய வேண்டும் என்பதற்காக தமிழ் செய்தார். தமிழில் செய்ததனால் அதுக்கு ஏற்றமா குறைவா என்று சொன்னால், வடமொழி மட்டும் கற்றவர்கள் இது திராவிட பாஷை, இது நீச பாஷை என்று சொல்லுவார்கள். இந்த நீச பாஷையை உயர்த்த வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி சேனை முதலியாருடைய அம்சமாக அகஸ்தியருடைய சாபத்தினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விஸ்வகர்மாவும், விஸ்வகர்மாவுடைய சாபத்தினாலே ஏற்பட்டது அந்த அகஸ்தியருடைய தமிழ் மொழியானது நீச பாஷையாகப்பட்டது. விஸ்வகர்மாவுடைய தொழில் பின்னப்பட்டு போவது என்று அகஸ்தியர் சாபமிட்டாராம். எதனாலே என்று சொன்னால், அகஸ்தியர் தமிழ் மாமுனி என்று பேர் அவருக்கு. தமிழ் மாமுனி, மாமுனி என்றால் தமிழிலே அகஸ்தியமும் அனாதி என்றார்கள் ஆச்சாரியர்கள். அகஸ்தியம் என்று சொல்லக்கூடிய தமிழ் அனாதியானது, அதை தாழ்வாக பேசுகிறார்களே என்று சொல்லி விஸ்வகர்மாவை சபித்தாராம். பார்வதி பரிணயத்தில் அகஸ்தியருடைய அந்த காண போயிருந்த அகஸ்தியரை விஸ்வகர்மா தான் நிலைப்படுத்துவதற்காக தெற்கே அனுப்பி வச்சார். அவர் இருந்த இடம் இப்பொழுதும் குற்றாலத்தில் அகஸ்தியர் ஃபால்ஸ்னே இருக்கு. அந்த அங்கு இருந்து தவம் பண்ணார். அவருக்கு என்ன கோபம்னா, ஒரு கல்யாணம் பார்க்க வந்திருந்த இடத்துல நம்மளை வேலையை சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஏனென்றால் இவர் தான் ஞானி, உலகம் சமநிலை பெற வேண்டும், சமமாக வேணும். இப்படி இதனை எடை போட்டு பார்க்குறதா இல்லை சராசரி வச்சு பார்க்குறதான்னா, உலகம் அழி செய்யும் உள்ளுணர்ந்து
புலவர் தமிழ் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மடிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிதுனர். எது வலியது எது குறைவு என்று சொன்னால் திருமழிசை என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசம்தான் மானீர் மழிசைனார். அதே மாதிரி தென் திசை இங்கு சமஸ்கிருதம் நடையாடாத தேசம், வடதிசை தமிழ் நடையாடாத தேசம். அந்த தேசங்களிலே இருந்து அந்த பார்வதி பரிணயத்தை பார்க்க விடாமல் செய்வதனால தான் இவர் விஸ்வகர்மாவை சவித்தார். உன்னுடைய தொழில் பின்னப்பட்டு போகுதுன்னா எல்லாம் வெட்டுறது கொட்டுறது தட்டுறது தான். அப்படி சாபத்தினால அவர் என்ன பண்ணார்னா, எப்போ என்னுடைய செயல் உலக நன்மைக்காக செய்யப்பட்டது. இப்போ ஒன்று என்ன பண்ண, வடநாடுலேருந்து தென்னாட்டுக்கு போச்சொன்னேன், அவ்வளவுதானே. இமயமலையிலேருந்து போச்சொன்னேன். எப்போ என்னை இப்படி இதற்காக சவித்தையோ உன்னுடைய மொழி நீச மொழியாக போகுதுன்னா, தமிழ் நீசமாக போகுது. இப்போவும் சொல்லுவாங்க தெலுங்கு தேட்ட அரவ அத்வானம்மா, அரவம்னா தமிழ். அந்த மாதிரி சாபத்தினாலே வந்ததை அகஸ்தியர் கடும் தவம் புரிந்து இறைவனிடத்தில் எப்படியாவது இந்த மொழிக்கு சம அந்தஸ்து வேணும், வடமொழிக்கு உள்ள சம அந்தஸ்து வேணும் அப்படின்னு கடுமையாக விரதம் இருந்து எம்பெருமான் நாராயணனை தொழ, நாராயணன் நாமும் ஏற்கனவே அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு உண்டு. என்ன காரணம் என்றால், எத்தனை அவதாரங்களும் எங்கே பண்ணார்? தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை, எல்லாம் வடநாட்டில் தான். வாமனன் ஒன்று தான் திராவிடம்னு சொல்லக்கூடிய கேரளாவுக்குள்ளே வந்தது. மற்ற எல்லா அவதாரங்களும் வடநாட்டில் தான். இப்படி இருந்ததே நம்மால் முடியலை. அவதாரங்கள் 10 எடுத்தார். அந்த அவதாரங்களுடைய பயன் எவ்வளவுன்னு சொன்னால் ரொம்ப குறைச்சல் தானா. அதனால் பார்த்தாராம், இந்த பகுதி முழுவதும் 10 ஆழ்வார்களை அவதரிப்பிக்க செய்வோம். இந்த 10 ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் 24 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்து இதனால் தமிழும் வளர வேணும், வேதமும் எளிமைப்படுத்த வேணும். ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் அண்டாவாக சாதம் இருந்தாலும் குழந்தைக்கு என்ன செய்வாங்க? குழஞ்ச சாதம் கொஞ்சோண்டு வேணும்னு சொல்லி பாத்திரத்தை வச்சுட்டு போய் கேட்பாங்களாம். ஏனென்றால் குழந்தைக்கு தகுந்த மாதிரி அது மையம் இருக்கணும். அதுபோன்று குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எப்போவுமே சாந்தமான குணம்தான். ஆனால் ஞானத்தில் ஒரு பெரிய எழுச்சி இல்லாமல் இருந்த காலமாகினால அதை உண்டாக்கணுங்கிறதுக்காக அகஸ்தியர் கேட்டாராம், எளிமைப்படுத்தி இதை தமிழ்படுத்தணும்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய கருணையினால் 10 ஆழ்வார்களை அவதரிப்பிக்க செய்தார்கள். அந்த ஆழ்வார்கள் பொய்கை, பூதன், பேயார், புகழ்மழிசை, ஐயன் அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர் தாழ்தூழி, நற்பாணன், நற்கலியன். இது இவர்கள் தோற்றத்து அடைவாம் என்றுங்கிறார். இப்படித்தான் இந்த வரிசையில் தான் அவர்கள் அவதாரம் பண்ணி இருக்கின்றார்கள் என்று சொல்லி யார் சொல்கிறா? மாமுனிகள் சாதிக்கின்றார். ஆகினாலே அப்படி வந்த ஒரு அற்புதமான ஒரு அவதாரம்தான் ஆழ்வார்கள். எம்பெருமானே இவர்களை கொண்டு சஜாதியர்களை கொண்டு திருத்த வேணும்னு திருவுள்ளம் பற்றினார். எனக்கு பார்வையிட்டு மிருகம் பிடிப்பாரை போலேனா. எனக்கு பார்வைனா ஒரு யானையை பிடிக்க வேண்டும் என்றால் இன்னொரு பெண் யானையை வச்சு பிடிப்பாங்க. காடையை பிடிக்க வேண்டும் என்றால் காடையை வைப்பார்கள். அங்கே போய் ஒரு சிங்கத்தை வச்சு பிடிக்க முடியாது. யானையை பிடிக்க வைக்க போகிறோம், அதனால் ஒரு மானை வச்சு பிடிக்குமானா யானையை வச்சு தான் பிடிக்கணும். அதே மாதிரி இந்த சஜாதியராக இருக்கக்கூடிய மனிதர்களை திருத்துவதற்கு நரசிம்மமாக வந்தோ அல்லது உலகளந்தோ எல்லாம் திருத்த முடியாது. என்ன செய்யலாம்? இதிலேயே 10 பேரை உருவாக்க வேண்டும் என்று வந்தவர்கள் தான் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே தலைமை ஸ்தானம்னு ஒன்று உண்டு. உடம்பு முழுவதுமே ராமராஜன்னு சொன்னால் இந்த உடம்பு முழுவதுக்கும் தான். ஆனால் எல்லா அவயவங்களை காட்டிலும் எது சிறந்ததுன்னா தலை தான். எல்லாம் முக்கியம்தான், ஒன்று இல்லைன்னா ஒன்று முடியாது. ஆனால் தலை இல்லைன்னா வால் ஆடாது, உடம்புல எந்த பகுதியும் ஆடாது. அந்த மாதிரி தலைமையாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் ஈன்ற முதல் தாய் சடகோபன். அவர் தான் முதல் தாய், அவர் தான் ஈன்றார். ஈணுதல் என்று சொன்னால் பசுவை கன்று ஈன்றதும் பாருங்க. ஏன் அதை சொல்லணும்? குட்டி போட்டதுன்னு சொல்லலாமேன்னா, குட்டி போட்டால் பந்தம் அவ்வளோ இருக்காது.
கன்றை ஈன்றதில் என்று சொன்னால் அந்த உடனே என்ன செய்யும் என்றால் அந்த பசுவானது அதன் மேலே உள்ள அதாவது அதனுடைய குற்றங்களாக இருக்கக்கூடிய இரத்தம் மாமிசம் அத்தனையும் சாப்பிட்டு அதை போக்கியமாக கொள்ளும். இது எம்பெருமானுடைய குணம். அதே மாதிரி இவர் இந்த உலகிலே வந்து அவதாரம் பண்ணி நம்மளுடைய இருக்கக்கூடிய குற்றங்களையெல்லாம் அவருக்கு இருப்பதாக சொல்கிறார். திருமங்கையாழ்வார் எப்படி சொல்கிறார்னா, கல்வனே நானேன் பழிது செய்திருப்பேன் கண்டவா தெரிதந்தேனேளும்னர். இவர் என்ன சொல்கிறார்னா, குலந்தாங்கு ஜாதிகள் நாளிலும் கீழ், நாங்கள் வந்து உயர்ந்த குலத்தில் பிறக்கலை, இப்பேற்பட்ட எங்களையும் உஜ்ஜீவிப்பதற்கு எம்பெருமானே இந்த அற்புதமாக இருக்கக்கூடிய அவதாரங்களை செய்தாய் என்று சொல்லி அவதாரங்களிலே மோகித்து போனவர் நம்மாழ்வார். இவர் அவதாரம் செய்தது ஆழ்வார் திருநகரி. அவருடைய தாயினுடைய வீடு திருக்குறுங்குடிக்கு அருகிலேயே இருக்குது. திருவன் பரிசாரம் அங்கு சென்று அங்கு தான் அவதாரம் செய்தது. இந்த அவதாரம் என்ன எதனால் சொல்கிறது அப்படின்னா, காரியாரும் உடையநங்கையும் திருக்குறுங்குடி எம்பெருமானை போய் சேவிக்கிறாங்க. சேவித்த உடனே அவருடைய வடிவழகளை ஈடுபட்டு மயங்கி, பெருமாளே நீ இப்படி இருக்க, எனக்கு உன்னுடைய திருநாமத்தை சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை வேணுமே. அப்போல்லாம் பெருமாள் பேசுவார். இப்போ ஏன் பேசுறது இல்லைன்னா, பெருமாளாகவே மதிக்கிறது இல்லை, அது வெறும் ஆள்னு நினச்சிட்டாங்க. பெருமாள்னா உயர்ந்தவர்னு அர்த்தம். அவருக்கு மேலே யாரும் இல்லையோ அவர் தான் பெருமாள். அந்த உணர்வு இருந்த பொழுது எம்பெருமான் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அர்ச்சக முகையான அப்பவே பேசுவார். உனக்கு என்ன வேணும்னார். அடியனுக்கு தேவர் மாதிரி ஒரு குழந்தை வேணும். ஏன் அப்படி கேட்க வச்சார்னா, பெருமாளே உள்ள வந்து கேட்க வைக்கிறார். இந்த டெக்னிக்கல் அவருக்கு தெரியும். அவர் இப்படி வந்து பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை அப்படியே கேட்க வைக்கிறது. அப்படி கேட்பதற்காக என்ன செய்ய வைத்தார்னா, உங்க மாதிரி ஒரு குழந்தை வேணும்னார். என்ன மாதிரி குழந்தை வேறு எங்கே இருக்குது, நானே வந்து பிறக்கிறேனார். அப்படி வந்து பிறந்தவர் தான் திருக்குறுங்குடி நம்பியே நம்மாழ்வாராக அவதரித்தார். அப்படி அவதரித்து, ஏன்னா திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்கிறார். அவங்க அப்பா கண்டபின் இவர் கிடைச்சார். இவர் கண்டபின் ஆனந்த கூத்தாடுறார். எங்கனேயோ அன்னை மீர்கள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. அந்த உணர்வு எப்படி உண்டானதுன்னா, காரிமாறனுக்கு அந்த பதிவு ஏற்பட்டது. அப்படியே அந்த திருக்குறுங்குடி நம்பியினுடைய அந்த வடிவழகு நெஞ்சில் பட்டு போச்சு. அதற்கு பின்னாடி ஆழ்வார் திருநகரை அவதாரம் பண்ணினார். அம்மா வீடுனாலும் அது ரெண்டும் ஒன்று தான். சிக்கல் கடாரமாக ஆழ்வார் திருநகரியா மணவாள மாமனியுடைய அவதாரம் என்று சொன்னால் அப்பா வீடைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் தாய் வீட்டில் தான் குழந்தை பிறக்கும். அந்த காலத்துல எல்லாம் பிரசவம்னா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு தான் போகிறோம். அந்த மாதிரி அம்மா வீட்டில் போய் பிறந்து அது வளர்ந்து வரக்கூடியது தான் அந்த பிரசவமாகினால திருக்குறுங்குடி நம்பியினுடைய அருளாலே ஆழ்வார் திருநகரி உடைய நங்கை காரிமாற ராஜாவுக்கு திருவன்பரிசாரத்திலே அவதாரம் செய்தவர் நம்மாழ்வார். இதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட நம்மாழ்வார் வேதம் தமிழ் செய்த மாறன். 4 வேதங்களை தமிழ் படுத்தினார். அதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அது 4 வேதங்களும் வடமொழியில் இருந்தது. இதைத்தான் தனி என்ன சொல்கிறார், பக்தா அமிர்தம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகசிர சாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேத சாகரம். வேதமானது சமஸ்கிருத வேதத்திலே அதனுடைய சாகரமாய் இந்த பெரிய கடல், அதிலிருந்து சாரத்தை எடுத்து 4 வேதமாக இருக்கு. அதே போன்று இந்த திருவாய்மொழியும் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கே, இது முழுவதுமே எம்பெருமானுடைய திருக்குணங்களை வேதம் சொன்னது மாதிரியே சொன்னவர் நம்மாழ்வார். 4 பிரபந்தங்களிலே திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, திருவாசிரியம்,
பெரிய திருவிருத்தம். இந்த 4 பிரபந்தங்களிலே 4 வேதங்கள் யுக் யஜூர் சாம அதர்வணம். சாம வேதத்தினுடைய சாரமாகத்தான் திருவாய்மொழி இருக்குது. பஜனை எப்படி இந்த சாமகானம் மாதிரி ஆனந்தமாக பாடுறோமோ அந்த மாதிரி திருவாய்மொழியும் அமர் சுவை 1000. இதை ஒன்று மட்டும் தெருவில் சேவிச்சுட்டு போகக்கூடாது. அமர் சுவை 1000 இருந்து சேவிக்கணும், உட்கார்ந்து சேவிக்கணும். அப்பேற்பட்ட திருவாய்மொழி மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் நம்மாழ்வார் உயர்ந்தவர் ரைட்டு. எம்மாழ்வார் எந்த வகையில் உயர்ந்தவர்னு சொல்லும்போது அற்புதமாக, அதாவது எம்பெருமானுடைய திருக்குணங்களை மற்றவர்களெல்லாம் மேலிருந்து பேசுவார்கள். யார்? ரிஷிகள்லாம். அவர்களுக்கு எங்கேயாவது மயக்கம் வந்திருக்கா? கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு எழுப்பினார். வசிஷ்டர் சொல்லுகிற பொழுது அகம் வேத்மின்னு சொன்ன விஸ்வாமித்திரர் எனக்கு தெரியும்னு சொன்னவர் அவரிடத்துல நேரே நீ தானே பெருமாள், எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கல. என்ன கேட்டார்? தாடகையை வதம் பண்ணி கொடுனார். தாடகையை வதம் பண்ணி அப்புறம் அவரோட மோட்சம் வந்துடுமா? அதுக்கு பின்னாடி பழையபடியும் கர்மகாண்டத்தை அனுசரித்து நீ யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணி தவம் பண்ணி அவ்வளவும் பண்ணித்தானே கிடைக்கும். கல்கண்டு பக்கத்தில் இருந்தால் இனிப்பு வாயில் போட்டுக்க வேண்டியதானே. அதை விட்டு போட்டு நீ கல்கண்டு எந்த மரத்தில் வந்துச்சோ அந்த மரத்தை காட்டு, அதை நான் கடிச்சு திங்கிறேங்கிற மாதிரி பழையபடி யாகத்துக்கே போனார்னா என்ன சொரூபம்? எனவே ஞானமானது அவர்களுக்கெல்லாம் குறைபட்டிருந்தது. நம்மாழ்வார் ஒருவருக்கு மட்டும்தான் உடனே முதல் 10 பாசுரத்தில் உலகத்துக்கு உபதேசங்களை சொன்னார். அதற்கு அடுத்தபடியாக இந்த சம்சாரத்தினுடைய நிலையை சொல்லி ஐயோ விட்டுருங்களேனார். ஒரு குழந்தைக்கு பாம்புன்னா என்னான்னு சொல்லி வச்சுருக்காங்க, ஆனால் அது பாம்பை பார்த்ததில்லை. அப்படி குட்டி பாம்பு போய் கையில் எடுத்துருச்சு. எடுத்து அப்படியே கையில் வச்சுட்டு அது பிடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே தாய் பார்த்தா என்ன சொல்லுவா? பாம்புன்னு சொல்லுவாளா விட்டுருன்னு சொல்லுவாளா? விட்டுன்னு தான் சொல்லுவாள். ஏன்னு கேட்டால் குழந்தைக்கு ஏற்கனவே பாம்பு அது விஷம், அது தீண்டிடும், தீண்டினால் நம்ம பிறக்க முடியும், இறந்து போயிடுவோம்னு சொல்லி வச்சுருக்கோம். அது தீண்டுதோ இல்லையோ பயத்திலேயே இறந்துடும். அதுக்காக என்ன பண்ணா? விட்டுருன்னு கீழே போட்டவர் போட அது பாம்பு, அதை போய் நீ தூக்கியிருக்கிய அப்படின்னு அப்புறம் சொல்லி விளங்க வைக்கிறது தான் உண்மையான தாய். வேறவங்கன்னாக்கும் பாம்பு கையில் பிடிச்சிட்ட போ அவ்வளோதான் முடிஞ்சதுன்றாங்க. ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா விடுமின் விட்டுருங்கிறார். விடுமின் எப்படி விடணும்? முற்றமும் விடு, சுத்தமாக விட்டு. அற்றது பற்றனில் உற்றது வீடு, சுத்தமாக விடு. விடுமின் முற்றமும் வீடு செய்து உம்முயிர் வீடுடை யானிடை வீடு செய்யுமினே. உனக்கு அந்த பரமபதம் கிடைக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் தெரியுமா? அற்று போகணும், பற்றற்று போக வேணும். அற்றது பற்று எனில் உற்றது வீடுயிராகினாலே. இந்த ஞானம் யாருக்கு வந்ததுன்னா வடமொழியாளர்களுக்கு வரல, விஸ்வாமித்தருக்கு வரல, வியாசருக்கு வரல, எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அவர்களெல்லாம் ஞானிகள், உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு இல்லாத ஞானத்தை என்ன பண்ணான்? பெருங்கடலால் புக்கு வெறிதே அருள் செய்ய அருள் சூழ்ந்தது விதி சூழ்ந்தது அம்மான் திரிவக்கமனையன்னார். உலகத்தில் உள்ள அத்தனை பெருமாளும் ஆழ்வார் மேலே பொழிந்தார்களாம். ஆழ்வார் இடத்துல அவ்வளவு அந்த ஈடுபாடு வருவதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு குழந்தை அது ஒரே இடத்துல அமைதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மற்ற குழந்தைகளை காட்டிலும் அந்த குழந்தைக்கு விசேஷ கவனம் செலுத்துவாங்க. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுச்சு? 16 ஆண்டுகள் பேசாமல் அந்த புளிய மரத்து பொந்துக்குள்ளேயே உட்காந்துருது. பெருமாள் பார்த்தாராம், இவரை கொண்டு தானே உலகத்தை திருத்துறதுக்கு பிறப்பித்தோம், இவர் இப்படியே உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, அதாவது நல்ல சங்கீதம் தெரிந்த ஒருவர் அமைதியாக இருந்தால் அந்த நேரத்தில் அங்கே நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்தால் என்ன செய்வார்னா, இவருக்கு சங்கீதமே எல்லாம் மறந்து போச்சுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. என்ன மறந்து போச்சுன்னு சொன்னியான்? பெருமாளுடைய அந்த கருணையினாலே மதுரை ஆழ்வாரை அவரை சந்திக்க வைக்கிறார். எங்கேருந்து? வடநாடு யாத்திரைக்கு போனார். அயோத்தியில் அவரவர்களுடைய திவ்ய தேசத்தில் நினச்சி அவங்க திருப்பி தொழணும். இப்போ நாமளே போனாலும் நம்ம வீட்டில் பெருமாள் இருக்காரு அவரை நினைக்கணும். நம்ம திவ்ய தேசத்து பெருமாளை நினைக்கணும். இல்லை நம்ம தான் சேல கிராமம் போயிட்டோம், இனிமேல் நம்ம பெருமாள் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. ஐயோ நம்ம பெருமாள்
எப்படி இருக்காரோன்னு அந்த திசை நோக்கி தொழுதனன்னு, அந்த திசை நோக்கி தொழுதாராம். அந்த நேரத்தில் பெருமாள் பார்த்தாரு, அங்கே ஒரு சுடர் ஒளியை காட்டினார். இப்படி பார்த்தார், நம்ம ஊரில் இதுவரையிலும் தெரியாத ஒளி தெரியுது, அது என்னவோ நம்ம ஊர் தானா, தெற்க எதுன்னு தெரியலையே, அதை தேடி போகணும்னா அந்த ஆவல் இருக்கணும். ஒரு யாருக்கு நிறைய பிரசாதம் மாற்றி வச்சுருக்கு, அது சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? பசி இருக்கணும், ஆவல் இருக்கணும். அதை விட்டுட்டு புளிச்ச எல்லாருக்கு இது ஆமத்தில் போஜனம் போலேனா, சாப்பாடாக இருந்தாலும் கூட அது ஆமத்தில் போஜனம், புளிச்சப்பக்காரனுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த அங்கேருந்து அப்படியே கிளம்புனாராம். எப்படின்னா இரவு முழுதும் நடந்து வர்றது, பகலை நிறுத்தினா அந்த ஒளி அங்கே இருக்குமான்னு, அப்படியே அந்த ஒளியானது ஆழ்வார் திருநகரி புளிய மரத்து பொந்திலே போய் ஒளிஞ்சுதான். அங்கேருந்து வந்தவர், இது என்ன இங்கே அதிசயம்னு கேட்டால், ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்து இப்படி இருக்குன்றதில்லை, அப்படி இருக்க முடியுமா? இருந்திருக்காரே, ஒன்றுமே இல்லை. அதாவது கணிகண்ணன் பால் கொடுத்தார் திருமழிசையாளர், இவருக்கு ஒன்றுமே கொடுக்கல, அப்படியே இருந்தார். உடனே அங்கே ஒரு கேள்வியை கேட்போம், இது பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவரா இல்லை வெறும் அப்படியே இருக்காரேன்னு சொல்லி ஒரு சின்ன கல் எடுத்து போட்டார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு. இந்த உலகத்தில் ஒரு ஜீவாத்மா ஒரு கர்மமடியாக ஒரு உடம்புல பிறக்குது. அது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உடம்போடு சேர்ந்து கர்மத்தையே அனுபவித்து கொண்டு இங்கேயே கிடக்கும். ஏன்? அதுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாத பொழுது மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து சாகிறதுக்கு இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டு போகுமே தவிர இறை ஞானம் உண்டாகாது. செத்ததின் வயிற்றில் சிறியது. இந்த ஜீவாத்மாக்குள்ள என்ன இருக்குன்னா, பரமாத்மா எப்பவுமே இருக்கார். அவர் ஞானத்தை அப்படி லேசாக கொடுக்குறார். கொடுக்குற பொழுது அதை பற்றி கொண்டு ஞானம் பிறந்தால் அந்த பரமாத்மாவையே சதா சர்வ காலமும் சிந்தித்து அவனையே திருவடி தொழுது அவனுடைய திருவடியே அடையும். அதை தின்று அங்கேயே கிடக்குமாயினாலே அப்பேற்பட்ட அந்த கேள்வியை கேட்டார், பதில் வந்தது. அற்புதமான அந்த சந்தேகம் அவருக்கு தீர்ந்தது. அவர் அன்றைய வயசுலேயே அவருக்கு 90 வயசு இருக்கும், இவர் 16 வயசு. உடனே நீர் தான் எனக்கு ஆச்சாரியன்னார். அவர் பிராமணர், இவர் வேளாளர் வகுப்பிலே சேர்ந்தவர். இந்த வேளாளர் வகுப்பில் உள்ளவங்கள்லாம் நியாயப்படி ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அரசியலில் மந்திரிகள், கவர்னர், முதல் மந்திரியெல்லாம் இருந்தால் அவர் எங்கே ஆளுக அப்படின்னு சொல்கிற மாதிரி முதல்வராக இருக்கக்கூடியவர் நம்முடைய நம்மாழ்வார். இந்த வேளாளர் சமூகம் முழுவதுமே ஆண்டுக்கு ஒரு முறை 1,00,000 பேர் கூடி கொண்டாடும். ஏன்னா ஒரு நம்ம வகுப்பில் இப்படி ஒரு மகான் பிறந்திருக்காரேன்னு ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்படணும். இதையே சமீபத்தில் நம்ம அதாவது திருக்கோஷ்டியூர் மாதவன் சாமி இல்லை அவர் நாடாருங்கிறார். அப்படி இருக்குது. அதுக்கு ஒரு ஏதோ நூலை உதாரணம் காட்டுறார். ஏதோ ஒன்று இருக்கட்டும், அவரவர்களுடைய ஞானத்துக்கு தகுந்தபடி அவர்களை உணர்ந்து எப்படி வேணாலும் கொண்டாடட்டும். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் வைகாசி விசாகத்தில் அவதரித்தார். அந்த விசாகத்துக்கு சமமாக ஒரு நாள் கிடையாது. உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபருக்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு, தென் குறுகைக்கு உண்டோ ஒரு பார்தனில் உக்குமூர். ஒரு பார்தனில் உக்குமூராக இருக்கக்கூடிய இந்த குருகூருக்கு சமமாக ஒரு ஊர் கிடையாது. நம்மாழ்வாருக்கு சமமாக ஒரு ஆழ்வார் கிடையாது. அதே மாதிரி விசாகத்துக்கு சமமாக ஒரு நட்சத்திரம் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமையுடைய பெருமாளுடைய கருணையினாலே அவதாரம் செய்தவராகினாலே வான்திகளும் சோலை மதிலரங்கர் அன்புகள் மேல் ஈன்ற தமிழ் மறைகள் 1000. அப்பேற்பட்ட வான்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஈன்ற தமிழ் மறைகள் 1000 ஈன்ற முதல்தாய் சடகோபன் மைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். இந்த 4 பிரபந்தங்களையும் ஈன்றவர் யார் என்று சொன்னால் சுவாமி நம்மாழ்வார்.
அந்த நம்மாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு 6 அங்கங்கள், 4 வேதங்களுடைய அங்கங்களாக 4 அங்கங்கள், 6 அங்கங்கள். மாறன் பணித்த தமிழ் மறை, தமிழ் வேதம். தமிழ் மறைன்னு சொன்னாலே தென்மொழி வடமொழியை நினைத்திறேங்க. ஏன் இதை தமிழ் மறைன்னு சொல்லணும்னா வடமொழியில ஒரு மறை இருக்கு. இந்த தமிழ் மறை ஈன்ற தமிழ் மறைகள் 1000ம் ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜர். பால் கொடுத்து வளர்த்ததுக்கு ஒரு ஆள் வேணும்ல. குழந்தை பிறந்துருச்சு, தேவகி பெற்றாள், பால் கொடுத்து வளர்த்தது யாரு? யசோதை தான் வளர்த்தான். அதே மாதிரி பெற்றது ஆழ்வார் பெற்றுட்டார் 4 குழந்தைகளை. இதை 4 குழந்தைகளையும் வளர்த்தவர் யார் என்று சொன்னால் சுவாமி ராமானுஜர். ஈன்ற முதல் தாய் சடகோபன், மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமா. பால் கொடுத்து வளர்க்கணும். பாலுங்கிறது இங்கே எதை சொல்றாருன்னா இந்த பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர். அதாவது பாஷ்ய உரை எழுதுறார், பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதுறார். அப்படி உரை எழுதிட்டு வரும்போது எங்கேயாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா என்ன செய்வாராம்? திருவாய்மொழியில் என்ன சொல்லியிருக்கு அதுதான் சட்டம். எப்படி சாமி சொன்னார் இல்லையா, வைஷ்ணவத்துக்கு 2 சட்ட புஸ்தகம். ஒன்று சீவசன பூஷணம், பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்தது. இன்னொன்று ஆச்சாரிய ஹிருதயம். அந்த ஆச்சாரிய ஹிருதயம் அழகிய மணவாள பெருமாள் எம்பெருமானார், அழகிய மணவாள பெருமாள் நாயனாராலே அருளி செய்யப்பட்டது. இந்த 2லையும் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் சட்டம். அப்படி சொல்லுகிற அந்த சட்டமாக இருக்கக்கூடியதை வளர்த்தவர் யார்? அதை வச்சு தான் இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை ஒருங்க விடுவர் என்று சொன்னார். அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் நம்மாழ்வார். அவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தம் இருக்கே அது மகத்தானது. என்ன திவ்ய பிரபந்தம்? எல்லாம் 4000ம் ஒன்று தானேண்ணா? 4000ம் ஒன்றல்ல. திருவாய்மொழி தனி ஏற்றம். அப்படி திருவாய்மொழிக்கு என்ன ஏற்றம் என்று சொன்னால், திருவாய்மொழி பாசுரங்கள் 10 இருக்க போய்தான் இந்த உலகத்திலே 4000 திவ்ய பிரபந்தம் மீண்டும் வந்தது. இந்த உலகில் சாமி சாய்த்தார்கள் கொல்லும் பாட்டு என்று. சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்குமிரான் என்று இருந்ததாகவும், தமிழ் மேலே இருந்த பொறாமையில் அதை அப்படியே அழிச்சிட்டாங்க. இப்படி ஒரு அதை மாற்றி தமிழில் இப்படி ஒரு பிரபந்தமாக இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி அதிகாரம் கையில் இருக்கிற பொழுது எப்படி கோயிலில் உள்ள பெருமாளையே கொண்டு போய் அதாவது கடலில் போட்டார்களோ அந்த மாதிரி இந்த பிரபந்தம் கொல்லுறான். உண்மைதான், கொல்லும். இது கொல்லும் பாட்டு தான். எதனாலேன்னு சொன்னால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நெற்றியில் திருமணிட்டாச்சுன்னா அவ்வளோதான் கோவிந்தாம்மா. பார்த்தோடனே கோவிந்தாம்மா. கோவிந்தானா என்ன அர்த்தம்னா கோவிந்தன் பசுக்களை ரட்சிப்பவன், பசுப்பிராயமாக இருக்கக்கூடிய நம்மளையும் ரட்சிப்பான். என்ன செய்ய ரட்சித்தல்னா என்ன அர்த்தம்னா காப்பாற்றணும். ஒரு கடல் தண்ணியில் ஒருத்தன் விழுந்து விழுந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கான், அவனை ரட்சிக்கிறதுன்னா ஆசீர்வாதம் பண்ணுறதா? முடுமையை பிடிச்சி மேலே வெளியே தூக்கிட்டு வரணும். தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு அவனுக்கு அந்த தண்ணீரெல்லாம் வெளியேற்றி ஆசுவாசப்படுத்துறதா ரட்சித்தல். அதே மாதிரி சம்சாரமாகிற பெருங்கடலே விழுந்து இவர்கள் நோறுபட. சம்சாரமே பெருங்கடல். சண்டைக்கு வந்துருப்போம். சம்சாரம்னு சொன்னால் மனைவின்னு அர்த்தம் இல்லை. கொண்ட பெண்டீர் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறர். அது தவிர லௌகீகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் போனது எல்லாம் அதில் சேர்ந்தது. அப்பேற்பட்ட இந்த சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட்டு கிடக்கக்கூடியவர்கள். கடலில் கிடந்து போயிட்டா பரவாயில்ல, நோவுபட்டுன்னு சொன்னால் பிறந்து 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 பழையபடியும் இறக்கிறது பிறக்கிறது. எதுக்கு பிறந்தேன்னா இறக்கிறது, எதுக்கு பிறக்கிறது, அப்படித்தான் போயிட்டுருக்கு. சரி, மனிதனாக பிறப்பியா? கிடையாது, எதா வேணாலும் பிறக்கலாம். அதாவது பூநிலாய 5 மாய் புணர்க்க நின்ற 4 மாய் தீநிலாய 3 மாய் சிறந்த கால் 2 மாய் தீநிலாயது 1 மாய். இப்படி அதாவது ஓர் உயிர் ஒரே வஸ்துவாக பிறக்கும், அன்றைக்கே போய் சேர்ந்துடும். இப்படி 5 விதமான கூட்டுறவில் 5ஐயும் தாண்டி 5க்கு மேலே ஆத்மாவோடு கூடி இருக்கக்கூடிய ஞானத்துடையவன் தான் மனுஷன். மற்றதுக்கெல்லாம் 5 அறிவு இருக்குது, 4 அறிவு இருக்குது. உனக்கெல்லாம் அறிவு இல்லையான்னு கேட்டால் இருக்குது, ஆனால் அது வளரலம்மா. அந்த மாதிரி அந்த அறிவை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
4 வேதங்களை தமிழ் படுத்தினாரே, அதில் ஒரு 10 பாசனம் இது கொல்லும் பாட்டுன்னு விட்டாங்க. உடனே யாருமே சேவிக்கலை. நல்லா இருந்தாலே சேவிக்க மாட்டாங்க. இது செத்து போவோம்னு தெரிஞ்சுனா இந்த திருமண் போட்டால் மீண்டும் பிறப்பில்லை, மறுபிறப்பு அறுக்கும் மாயோங்கிறார். மறுபிறப்பு அறுத்தல். இப்போ நம்மால் போய் ஒரு நாணலை அறுத்தோம்னா என்ன ஆகும்? 4 முளைக்கும். நாம் அறுத்தா 4 முளை. சோளம் கூட அப்படி தான், அறுத்தோம்னா கட்டை அதிகமாக வளரும். நெல் அறுத்தாலே அதிகமாக வளரும். இதெல்லாம் அறுக்கிறமே. இந்த மாதிரி நம்முடைய பிறப்பை யாராவது அறுக்க முடியுமானா எம்பெருமான் ஒருவனால தான். அதாவது நம்மளிடத்தில் ஒரு கேட்டாலும், இந்த சம்சார பந்தத்திலிருந்து நான் விடுதலை அடையணும்னா, நாம் விடுதலை அடையணும்னு கேட்குறாரு. அது உமால முடியாது. ஏன்னு கேட்டால், ஒரு தூக்கணாங்குருவி இருக்குது பாருங்கள், அந்த தூக்கணாங்குருவி போட்ட அந்த குருவி கூடை எடுத்துகிட்டு வர சொன்னார். எடுத்துகிட்டு வந்து அந்த கூடை சிக்கில்லாமல் எடுக்க சொன்னாங்க. சிக்கில்லாமல் எடுக்கணும். 2 எடுத்தால் 3ஆவது எடுக்க முடியாது. நீ வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு 4 எடுக்கலாம், 6 எடுக்கலாம். ஆனால் அது அக்கக்கூடாது. அது எப்படி கரெக்டாக கிழிச்சிட்டு வந்து ஒன்றா பின்னி இருக்கோ அந்த மாதிரி அக்கக்கூடாது. இம்பிட்டு நூல் பூ கட்டுறதுக்குள்ளே பிடிச்சோம்னா 5 தடவை அத்து தான் கட்டுறோம். அப்புறம் தூக்கணாங்குருவி கூட எங்கே பிரிக்கிறது? அப்போ அந்த தூக்கணாங்குருவி கூட செய்தது யாருன்னா பெரிய இன்ஜினியரா? இவ்வளோ பெருசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குருவி. அந்த குருவி ஒரு கூடை கட்டியிருக்கு. அதையே ஒன்றால் பிரிக்க முடியல. சர்வ ரட்சகன் அவன் போட்ட பிணைகளை யாரால் பிரிக்க முடியும்? அவன் போட்டிருக்கான், ஒன்றோட ஒன்று பின்னி வச்சுருக்கான். இதை போக்குறதுக்கு என்ன வழின்னா, தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அவனுடைய திருவடியை பற்றித்தான் அவனே போக்கினான். அல்லது நம்மால் முடியாது. அவனால் முடியாததை நம்மாலும் முடியாது, நம்மாலும் பிறராலும் முடியாது. நம்மாலும் பிறராலும் முடியாததை எந்த தெய்வங்களும் கொடுக்க முடியாது. எம்பெருமான் ஒருவனே தருவானாகினாலே அந்த ஒரு உயர்ந்த நெறியாக இருக்கக்கூடியதை கொல்லும் பாட்டுன்னு வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அதை பழையபடியும் இந்த 10 பாசுரங்கள் 6ஆம் அமுதேங்கிற 10 பாசுரத்தை மேலை நாடு என்று சொல்லக்கூடிய, அதாவது திருநாராயணபுரம் தான் இன்றளவுக்கும் கூட அற்புதமான ஒரு சேவை. அப்படின்னு சமீபத்தில் போய் சேவித்தேன். அதாவது உடையவருடைய அந்த ஈடுபாடு, அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அந்த சேவார்த்திகள், அவங்களுடைய அந்த அதாவது வித்தியார்த்திகள் அத்தனை பேரும் சமஸ்கிருத பல்கலைக்கழகம் அங்கே இருக்குது. அது தவிர திவ்ய பிரபந்தத்தை அவ்வளவு அச்சர சுத்தமாக சேவிக்கிறாங்க. இன்றைக்கே இப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதில் ஒரு 2 பேர் அப்படியே நம்முடைய நாதமொழிகள் அவதார ஸ்தலம் இருக்கு மன்னார்குடி, அங்கே வர்றாங்க. வந்துட்டு அந்த பெருமாளை பார்த்த உடனே சேவிச்சாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு ஞாபகத்தில் வந்தது ஆறாவமுதே ஆறாமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கபரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே. ஆறாவமுதே அப்படின்னு ஆரம்பித்து 10 பாசுரங்கள். அதில் கடைசி பாசுரம், உழலையன் பின் பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் அலியச் சொன்ன 1010 மழலை தீர வல்லார் காமர் மானே நோக்கியற்கே. அந்த மழலை தீர வல்லவர்கள் யார் தெரியுமா? அவன்தான் எம்பெருமானுடைய திருவடியை, காமனுடைய தாதையாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடியை அடைய முடியும். எப்படி? உழலை என்பின் பேச்சு முளையூடு அவளை உயிரின்றான் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமேன்னு சொல்கிறார். பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலையூடு உயிரை வற்ற வாங்கினான். குடித்தா என்ன ஆகும்னா பால் தான் தீரும். தாய் பால் கொடுத்தா தாய் பால் தானே தீரும். தீர்ந்துருச்சான். இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தாரு, உயிர் இருக்கான், வாங்கிட்டார். பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுலை. அவர் எப்படி வந்திருந்தான்னா பெரிய ராட்சசி. அவள் உடம்புக்கு தகுந்த மாதிரி முலை, அது நிறைய விஷம்.
யாருக்கு கொண்டு வந்திருக்கேன்னா பெருமாளுக்கு. பெருமாள் அம்சைக்காக பத்திரப்படுத்தி கொண்டு வந்திருக்கேன்னா எப்போ அம்சம் பண்ணமோ பண்ணிடுவோம். எப்படி பண்ணணும்னா எது காரணமாக இருக்கோ இந்த பிறப்புக்கு அதையும் சேர்த்து வாங்கிட்டார். அதாவது முழுசாக என்ன பண்ணா அப்படியே வந்த பேச்சு பெருமுறையோடு உயிரை வற்ற வாங்கினான். உயிரை வற்றுறதுன்னா என்ன அர்த்தம்? பிறவி கிடையாது, மோட்சம். விஷம் கொடுத்தவனுக்கு மோட்சம்னா நாமெல்லாம் என்ன கொடுக்கணும்? எதை வேணாலும் கொடுக்கலாமில்ல. அதாவது பரிமதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவீர் பெரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவது புகை பூவே. நம்ம விஷத்தை கொடுக்க வேணாம், ஏதோ கொஞ்சம் பூவை கொடுங்க, கொஞ்சோண்டு புகையை காட்டுங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும். திருவாராதனைங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு தாயானவள் அப்படியே அருள் நிறைந்து அருங்குழவி அதுவே போன்றிருந்தேனேன்னு இருக்கக்கூடிய குழந்தை அழுகிற தவிர வேறு தெரியாது. மீதியை பூரா யார் செய்வா? தாய் தான் செய்வா. தாயினுடைய குணம்தான் இதுக்கு செய்வது போலே நமக்கெல்லாம் அர்ச்சாவதாரமாக எம்பெருமான் எழுந்தடியிருக்கான். அந்த எம்பெருமான் ஒன்று கூட கேட்க மாட்டான். சூடாக இருக்குன்னா சூடாக இருக்குன்னு சொல்ல மாட்டான், ஆறி போச்சுன்னு சொல்ல மாட்டான், கெட்டு போச்சுன்னு கூட சொல்ல மாட்டான். மோந்தும் பார்க்க முடியாது, இவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது நேரம் ஆச்சுன்னா அது அதனுடைய குணத்தை விட்டுரும். அது அப்படியே பெருமாளுக்கு அம்சம் பண்ணி திருப்பி போடும்போது தான் ஐயோ அப்படிமா. அப்போவும் பெருமாள் சொல்ல மாட்டாராம் ஐயோ இது சரியில்லை வேண்டாம், நீ எதை கொடுத்தாங்க என்ன பேச்சு கொடுத்ததை விடவா நீ மோசமாக கொடுத்துட போகிற கொண்டா. அவரால் அது முடியும். அந்த மாதிரி இந்த அப்படி உழலை என்பின் பேச்சு முலையூடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர் சடகோவன். அந்த திருவடி இருக்கு, அது ஒன்று தான் எனக்கு சரணார். சரணாக கொண்ட குருகூர் சடகோவன் குழலில் மலியச் சொன்ன 1000 துடிப்பத்தும் மழலை தீரவல்லார் காமர்மானே நோக்கி இருக்கு. ஒரு அதிசயம் என்னன்னா, இப்போ கம்பராமாயணத்தில் ஒரு காண்டத்தையே காணனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மொத்தம் எத்தனை பாட்டுன்னு எதுலேயுமே இல்லை. திருக்குறளில் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பின்னாடி என்ன நிறையா இருக்குன்னு ஒரு 330 குறைன்னு குறைச்சிட்டாலும் தெரியாது. ஆனால் திருவாய்மொழியில் யாரும் ஒன்றும் தொட முடியாது. ஏன்னு கேட்டால் இப்படி ஒரு காலம் வந்ததுன்னா அதை சரி கட்டுறதுக்கு அப்போவே ஒரு பிளான் பண்ணார். என்ன பண்ணார்னா 1000 10ன்னார். 1000 இது 10 தான்னார். அப்போ 1000 கண்டிப்பாக வேணும் இல்லையா? சரி, இது எங்கே உண்டானது? அதாவது இப்போ சின்ன சின்ன பொருளெல்லாம் தயாரித்தா கூட அதில் போடுவோம், மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான்னு போட்டுருக்கோம். இவர் என்ன பண்ணார்னா இது மேடின்னு திருநகிரி என்ன பண்ணாரா, அதாவது குருகூர், இது ஊர் குருகூர், அது அந்த நாட்டை சேர்ந்ததுன்னு. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டாராம், இது யாராவது ஒரு லைட் கிளைம் பண்ணிட்டா இது எனக்கு சொந்தம்னு. சடகோபன், குருகூர் சடகோபன். மலிய சொன்ன 1000 10 மழலை தீரவல்லார் காமர்மானியை நோக்கி இருக்கேன்னு சொல்ல நாதமுனிகள் அதை செவியிட்டாராம். நாதத்தையே தன்னுடைய உயிர் மூச்சா உடையவர், தேவகானம் கற்றவர். அப்பேற்பட்டவர் இந்த பாசுரத்தை கேட்ட உடனே ஆறாவதே அப்படின்ன உடனே அந்த மாதிரி ஒரு சொல்லு வடமொழியில் ஒன்று கூட இல்லையே. உடனே அவருடைய திருவடியை வணங்கி கேட்டாராம், உங்களுக்கு 1000 வருமானாராம். இவங்களுக்கு 1000 அதில் இருக்குங்கிறதே அப்போ தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சது 10 பாட்டு. அந்த 10 பாசுரங்களில் இப்படி வருதே உங்களுக்கு வரலையேனார். அதில் சொன்னாங்களா, இதில் இருக்கக்கூடியபடி பார்த்தா ஏதோ ஒரு ஊர்னு வருது, குருகூர்னு. அது எங்கே இருக்குன்னு தேடி பார்க்கணுமா. எல்லா ஊரும் போய் தேடி பார்த்தா வரிசையாக தேடுறாரு. நாதமுனிகள் தேடி போகிறார். எப்படி தமிழில் சில ஏட்டுச்சுவடிகளையெல்லாம் ஊவிய சாமிநாயகர் ஒவ்வொரு கிராமங்களாக தேடி போய் சேர்த்தார், இல்லைன்னா ஒன்று கூட இருக்காது. இப்போ நாதமுனிகள் அங்கிருந்து நேராக கிராமமாக தேடி போகிறார். சைவத்தில் அந்த ஒரு இது உண்டு. யாருன்னா நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர், அவர் தான் இந்த புராணங்களையெல்லாம் ஒன்று சேர்த்தார். அதே மாதிரி நாதமுனிகள் 4000 மூல வேறாய் இருக்கக்கூடிய 6ஆமுதே 10 பாசுரத்தில் கிடைச்ச செய்தியை கொண்டு ஆழ்வார் திருநகரி போய் சேர்ந்தார். குருகூர் இதானார். அது என்ன குருகூர்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் குறுங்குடின்னு இருக்கு. இந்த குடியை குறுக வச்சு அவனுடைய திருவடிக்கு சேர்த்துக்கொள்வது திருக்குறுங்குடி. குருகூர் என்றால் கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குறுகாதோ, நெருங்கி வரணும். அப்படி நெருங்கி வருவதற்குள்ள ஊர் எதுனா ஆழ்வார் திருநகரி. அந்த குருகூர் சடகோபன் சடம் என்ற வாயுவை விரட்டினார். ஜடங்கிற வாயு பிரட்டின பிற்பாடு தான்
இந்த உலகத்தினுடைய நினைவே உண்டாகுமா 7வது மாதத்தில் ஆகும். குழந்தை திரும்பிடுச்சும்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த உலகினுடைய நினைவெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாயினுடைய மூலியமாக ஏற்படும். அதற்கு உள்ளே இருக்கிற பொழுது பரமாத்மாவை குவா 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 என்று சொல்லி தனக்குள்ளே அந்த நாடி துடிப்பு இருக்கு இல்லையா, அதை துடிச்சு கொண்டு அப்படியே இருக்குமா. அதை விட்டு போய் அது கிடைக்கலையேன்னு வெளியே வந்த பாடு தான் குவா குவா நான் இத்தனை நாளாக பார்த்தனே எங்கே காணான்னு அழுகுமா. இவங்க நினைக்கிறது ஏதோ பாலுக்கு அழுகுதுன்னு, அது பரமாத்மாவை நினச்சி தான் அழுகுது. இவங்க அதுக்கு பின்னாடி அதையும் இதையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மழுகடிச்சு கோயில் பக்கம் மட்டும் போயிடாத, பள்ளிக்கூடம் தவிர வேறு உனக்கு வழியே இல்லை. அதுவும் பிள்ளைய மெட்ரிகுலேஷனில் படிச்சிருச்சுன்னா பெருமாளையே பார்க்கக்கூடாது. ஏன் இங்கிலீஷ் வந்துடும், தமிழ் போயிடுமா, தமிழ் வராதான். என்ன ஞானத்தில் அப்படி இருக்காங்களோ வளர்க்குறாங்களோ தெரியல. அடியன் அதிக பிரசிங்காகவே சொன்னாலும் இருக்கட்டும், பிள்ளைகளை ஞானத்தோடு வளர்க்க வேண்டும். அப்படி இல்லாட்டி இந்த பிள்ளை தென்னம்பிள்ளை அணிப்பிள்ளை கீழ்பிள்ளை தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பிள்ளைகளானது ஞானத்தோடு வளர்ந்தால் ஆழ்வாருடைய ஈரச்சொல் அதில் என்ன ஒரு வார்த்தை, கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. கற்கணும்னா ராமனை கற்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை கற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் ராமனுடைய குணத்தை கற்கும் இல்லையா. அது ராமனுடைய குணம் என்ன, தகப்பன் காட்டுக்கு சொன்னார்னு சொன்னது யாருன்னா சிற்றன்னை போயிட்டாரு. நேராக வக்கீல் வீட்டுக்கு போகலையே, உடனே கூப்பிட்டு ஒரு கேசம் போடு பண்ணலையே. ஏன், அதுதான் பித்ருவச்சன பரிபாலனம், தகப்பன் சொல்லை கேட்கணும். இன்றைக்கி எங்கே பாங்க, உங்கள் திறமை இருந்தால் ஒரு எல்கேஜி பிள்ளைகிட்ட அப்பாவை சொல்லி கேட்க வச்சுருங்க பார்ப்போம். எல்கேஜி பிள்ளை உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கேட்குது. தகப்பன்கிட்ட பிள்ளை என்ன உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுது. ஆனால் எல்லாம் தெரிந்த பரவஸ்துவான சீமன் நாராயணனே ராமனாக பிறந்த பொழுதும் அப்பா சொல்ல கேட்கணும். யார் சொல்லி தருவா? இந்த உலகத்தில் சுண்டலை கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டினது தான் வைஷ்ணவம். ராமன் தான் பரம்பொருள், ராமனையே தஞ்சமாக பற்றுனான். அது போதுமா அப்படின்னா இல்லை. ராமனே பரம்பொருள் என்று தெரிந்திருந்தும் ராமனை தவிர வேறொன்று அறியாது இருந்த லட்சுமணன் உயர்ந்தவன். லட்சுமணனை காட்டிலும் இன்னொருத்தர் ராமனுக்கு உயர்ந்தவன், அவன் சொன்னபடி கேட்டான், அப்படி ஒன்று உயர்ந்தவன். யார்? பரதன். பரதனே எனக்கு தெய்வம்னு இருந்தவர் சத்ருகன் ஆழ்வார். இப்படி 4 பிள்ளைகளால் நமக்கு என்ன, பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் என்ன ஆகும்னா 4 பேர் இருந்து அந்த ராஜ்யம் என்ன டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க, ராமராஜ்யம்னு டிக்ளேர் பண்ணலை. பட்டாபிஷேகம் ராமனுடைய பாதுகையிலேயே ஆளப்பட்டது, அரசனே இல்லை. இப்போ திடீர்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஜனாதிபதி ஆட்சிம்பாங்க. ஜனாதிபதி அங்கேயும் எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, சட்டத்தை வச்சு ஆளுவாங்க. 14 வருஷம் வெறும் அந்த திருவடியானது ஆண்டது. அதை கம்பர் சொல்கிறப்ப சொல்கிறாரு, ராமன் காலத்திலையும் சரி தசரதன் காலத்திலையும் சரி பொக்கிஷத்தில் அவ்வளவு சேரலையாம். பரதன் காலத்தில் அவ்வளவு குமிஞ்சு தான். என்ன காரணம்னு சொன்னால், யாராவது நன்கொடைன்னு கொடுத்தா கஜானாவில் சேர்த்துருவாராம். செலவுன்னா இது என்னது இல்லை அண்ணனுது, இப்போ நான் கொஞ்ச நாளாக டெம்பரவரியாக தான் நான் ராஜ்யத்துக்கு காப்பாளனாக இருக்கேன், அவர் வரவு வாங்கிக்கங்கன்னா அப்புறம் பூரா இங்கே தானே சேரும். ராமன் வந்த ஒருபாடு செலவு பண்ணிக்கலாம். இப்போ அம்மா இல்லை, அப்பா இல்லை, அம்மா தான் இருக்காங்கன்னா அவர் வரட்டுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப சுருக்கமாக சேர்த்தாரான் செல்வத்தை. அப்பேற்பட்ட அந்த குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுதே ராமாயணம் மகாபாரதம் ஒரு சொல், ஒரு சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு காட்டில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டான். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு இளமையிலேயே ஊறணும். அப்படி ஊறி இருந்தால் என்னாகும்னா பிற்காலத்தில், ஆனால் ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க. ஒரு குரூப் இப்போ எல்கேஜி யூகேஜி ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன, முதியோர் இல்லம். 20 வயசு 25 வயசு ஆனோடனே போய் பதிஞ்சு வச்சுக்கிறான். ஏண்டாண்ணா இடம் கிடைக்காது. கோயம்புத்தூரில் அப்படி ஒரு அற்புதமான முதியோர் இல்லை இருக்குது. 25 வருஷத்துக்கு இடம் இல்லை, யாராவது போனால் தான் இடம், அவ்வளோதான். இப்போ இவன் டெய்லி வேண்டிக்கணும், அங்கே யாராவது போகணும், நம்ம அங்கே போய் சேரணும். அப்போ முதியோர் இல்லங்கள் உண்டானதுக்கு காரணமே பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்கப்படலை, வளரவும் இல்லை. அப்படி அந்த வளர்ந்து இருக்கக்கூடிய அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் கிரந்தங்களை படித்து ஞானத்தை வளர்த்து, இது பொய் சாதாரணமாக பாடிட்டு போயிட்டான் சித்தர் பாடு, காயமே இது பொய்யடா,
காற்றடைத்த பையடன். இது என்ன சொல்லாது தெரியுமா? இந்த உடம்பானது பொய்யானது, பொய் நின்ற ஞானம் வல்லா ஒழுக்கம் அழுக்குடம்புன்னார். இதையெல்லாம் உணர்த்தி பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால் அதுதான் பிற்காலத்தில் இந்த நாடு சுபிச்சமடையும், மக்கள் நல்லா இருக்கலாம், நாமளே நல்லா இருக்கலாம். நம்மளை முதியோர்களுக்கு சேர்க்க மாட்டாங்கல்ல, அது பெரிய விஷயம் இல்லையா? அப்பேற்பட்ட இந்த வளர்ப்பு முறையெல்லாம் சரியாக கொண்டு செல்ல வேணும் என்றால் இந்த பிரபந்தங்களை எல்லாம் சேவிக்கணும். அதை சொல்கிறார். அதாவது நாதமுனிகள் அப்படியே அதை தேடி அந்த குருகூரில் போய் பார்க்குறார். அங்கே அந்த 10 பாட்டும் தெரியாதுங்கிறார். எப்படி இருக்கும்? பெற்று பேரிழந்தவள்னார். ஒரு 10 பாசனம் கிடச்சி இப்போ வீணாக போச்சு, கிடைக்கலையே, என்ன பண்ணுறதுன்னு. உடனே அங்கே உள்ளூரில் இருக்கவங்க சொன்னாங்க, இதே ஊரில் தான் மதுரை கவிகள் பக்கத்தில் அவதாரம் பண்ணி இங்கே இருந்து அவருக்கு தொண்டு செய்தார். அவர் ஒரு பிரபந்தம் அருளி செஞ்சிருக்கார். எது? கண்ணினும் சிறு தாம்பு. அந்த தாம்பை கொண்டு கட்டினா அந்த 1000 எழுதலான்னா. உடனே அவர்கிட்ட போய் கேட்டார், எங்களுக்கு அந்த திருவாய்மொழியெல்லாம் தெரியாது, கண்ணினும் சிறு தாம்பு அப்படியே இப்போ சமீபத்தில் பராமரிச்சார் அண்ணாவியார்னு சொல்லி. அற்புதமான ஒரு வித்து. ஏன்னா ஆழ்வார்களிலே வாரிசு உள்ள பரம்பரை அதில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டாளுக்கு வாரிசு இருக்குது, பெரியாழ்வாருடைய வம்சத்தார் இருக்காங்க. அதே மாதிரி ஆழ்வார்களிலே, அதாவது மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தார் இன்னைக்கு வரையிலும் அற்புதமாக சேவிச்சுட்டு வராங்க. அவரை கேட்ட உடனே அவர் சொன்னாரா, இந்த 10 பாட்டு இருக்கே, இது எங்களுக்கு சொல்லும். ஆனால் அதில் ஒரு சூட்சுமம் என்னன்னா, இதை சேவித்தால் ஆழ்வார் தோன்றுவார். எத்தனை தடவை சேவிக்கணும்? அப்படியே நம்ம சேவிச்சிடலாமே, இப்போ நம்மளும் தான் சேவிக்கணும். எப்போ ஆழ்வார் வர்றார்? 12,000 முறை ஏக சிந்தையராய் இருந்த இடத்துலையே இருந்து போயிட்டு அப்படியே இல்லை, 12,000 தடவை சேவிக்கணும். அப்படி சேவித்தால் ஆழ்வார் பிரசன்னமாவார்னு சொல்லி ஒரு செவிவெளி செய்தி உண்டுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே அப்போவே போனார், மரத்தடியில் உட்கார்ந்தார். 12,000 முறை சொல்லி ஆழ்வார் அவருக்கு தோன்றி, உமக்கு ஆறுங்காணும் கொலை பட்டினியா இப்படி கிடைக்கிறையே, என்ன காரணம், உனக்கு என்ன வேணும்னாராம். அடியனுக்கு இந்த 1000 பாசனங்களும் வேணும்னா. எந்த 1000? சடகோவன் சொன்ன 1010 இருக்கே, அதை தேவதையை தந்தரில் வேணும்னாராம். 1000 கேட்டு இல்லை, 1000க்கு 3000 போனஸ். 1 வாங்கினால் 1 தானே இப்போ இலவசம், 1 வாங்கினால் 3 இலவசம், 3 பிரபந்தம் இலவசம். 1000, 2000, 3000 எல்லாம் கொடுத்தார். அப்படி இந்த உலகுக்கு வந்தது தான் இந்த 4000ம். உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சௌகரியமான ஒரு வேலை இருக்குது. ஏன்னா பொய்கை ஆழ்வார் பாசனம், இது பொய்கை ஆழ்வார் பாசனமா புதத்தாழ்வார் பாசனமா பேயாழ்வார் பாசனமானு சந்தேகம் வந்தால் என்ன செய்வாங்க? ஆழ்வார் பாசனம்ன்றாங்க. ஆழ்வார்னா இது நம்மாழ்வாருக்குள்ள அந்த பேர் அப்படின்னா, ஆமாம் நம்மாழ்வார் தான் அருளி செய்தார், நம்மாழ்வார் தான் நாதமுனிகளுக்கு அருள் செய்தார். பொய்யும் இல்லை மெய்யும் இல்லை, ஆழ்வார் தான் அருளி செய்தார். ஆகியனால அப்பேற்பட்ட பெருமை உடையவர் ஆழ்வார். ஆழ்வார் இல்லை என்று சொன்னால் நம்முடைய சம்பிரதாயம் ஒரு பெரிய இப்பேற்பட்ட எளிமையான வழிக்கு இல்லை. விடுமின் முற்றமும் வீடு செய்தினார். உலகத்திலேயே ரொம்ப சுலபமான வழி எதுன்னா சாமி அற்புதமாக சொன்னாங்க. கணன்களினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமேனா. இது சாதாரண விஷயம் இல்லை, சங்க புலவர்கள் ஏற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்லை, சங்க பலகைன்னு உண்டு தமிழ் சங்கத்தில், அது தண்ணியில் மிதக்கும். அது மேலே ஏறி நின்னால் சரியான ஆளாக இருந்தால் வச்சுக்கலைன்னா கவுத்து விட்டோம். புலவர்கள் எல்லாம் அதில் ஏறிட்டாங்க. இந்த முறி இருக்கே, இதையும் அதில் வச்சுக்கோங்க, நம்மாழ்வாருங்க வரமாட்டார், நீங்களே அதை புரிஞ்சுக்குங்கன்னாரு. முறி என்ன பண்ணுச்சு? மிதந்தது. மீதி பேரெல்லாம் தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டு எல்லாரும் தண்ணீர்லேருந்து முழிச்சு மேலே ஐயோ இப்பேற்பட்ட ஆழ்வாரை நமக்கு சங்கம் ஏறியதான்னு கேட்டுட்டோமேன்னு சொல்லி அவங்கவுங்களுக்கு வருத்தம். புலவர்களுக்கு வருத்தம் வந்தாலும் பாட்டு பாடுவாங்க, சந்தோஷம் வந்தாலும் பாட்டு பாடுவாங்க. உடனே அந்த வருத்தத்தினுடைய மிகுதியினாலே இந்த பாடல்கள்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதனால் பாடி இருக்க முடியாது. இந்த பாசுரங்களை முழுவதும் பாடியிருந்தால் இது யார்? நாராயணன் பாடினானா இல்லை ஆழ்வார் பாடினாரா? நாமெல்லாம் புலவர்னு சொல்கிறோமே, அவர் புலவரா நாம புலவரா? ஒரு ஈ இருக்குது, ஒரு கருடன் இருக்குது, இதுவும் பறக்குது அதுவும் பறக்குது, ரெண்டும் ஒன்றாயிருமா?
நரி இருக்குது, சிங்கம் இருக்குது, இதுவும் நடக்குது அதுவும் நடக்குது, ரெண்டும் ஒன்றா ஆயிடுமா? அதாவது ஈயாடுவதோ கருடற்கெதிரி இரபிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ. சூரியன் இருக்கான், அதுக்கு எதிர்த்து போய் ஒரு மின்மினி நானும் வெளிச்சம் தரேன்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? அப்போ மின்மினி யார்? புலவர்கள். சூரியன் யார்? ஆழ்வார். ஈ யார்? புலவர்கள். கருடன் யார்? நம்மாழ்வார். ஈ ஆடுவதோ கருடற்கெதிரி இரவிக்கெதிர் மின்மினி ஆடுவதோ பேயாடுவதோ அழகு ஊர்வசி முன் நாயாடுவதோ நரகேசரி முன் பெருமாள் வகுளாபரணன் ஓவாதுரை ஆயிரமாமரையின் ஒரு சொல் பெருமோ உலகு கவியே என்று முடிக்கின்றார். இந்த பாசுரத்தை, இந்த திருவாய்மொழியை யாரும் சொல்லலாம். நானும் சொன்னேன் நமன் முறைமீன் நமோ நாரணமேனார். இல்லையே, இதை இன்னார் தானே படிக்கணும், இன்ன வகுப்பினர் தானே படிக்கணும்னா இல்லை. இதை பெண்களும் சொல்லலாம், பேதையரும் சொல்லலாம், நாலாவர்ணத்தவர்களும் சொல்லலாம். வேதம் அப்படி இல்லை. யார் சொல்லணும்னா அந்த பிராமண ஜென்மத்திலே பிறந்து எல்லா பிராமணரும் இல்லை. ஹோட்டலில் சப்ளை பண்ணுறவர், தளிகை பண்ணுறவர், அவங்களும் பிராமணர் தான். அவங்களுக்கு இல்லை. வேதம் அறியக்கற்று வல்லவனாக இருக்கணும். அப்படி அறியக்கற்று வல்லவர்களுக்கு தான் வேதம் சொல்லணும். இங்கே இதை யார் சொல்லலாம்னா எல்லாரும் சொல்லலாம்னா என்ன நியாயமாங்க? ஒரு உயர்ந்த வஸ்துங்கிறீங்க, அதை உயர்ந்தவர்களை மட்டும் தொடணும்னா நியாயம். எல்லாரும் சொல்லலாம்னா என்ன அர்த்தம்னா, உயர்ந்த வஸ்து எதுன்னா தங்கத்தில் ஒரு குடம், சாதாரண வஸ்துன்னா மண்ணில் செஞ்ச குடம். இந்த மண்ணில் செஞ்ச குடத்தை வீட்டில் உபயோகப்படுத்துகிறோம்னு சொன்னால் தீட்டில் உள்ளவங்களோ அல்லது சாமானியர்கள், அதாவது ஒரு ஆச்சார அனுஷ்டானம் இல்லாதவர்கள் கண்ணில் அந்த பாத்திரம் பட்டுச்சுனாலே உடைச்சிடணும். பார்த்தாலே உடைக்கணும்னா தொட விடுவாங்களா? ஆனால் தங்கத்தில் குடம் இருக்குது, யார் வேணாலும் தொடலாம். சர்வதா உஜ்ஜீவனம் இரேனர், யார் வேணாலும் அதை எடுக்கலாம், தீட்டு கிடையாது. நீங்கள் தங்கம் யார் கொண்டு போய் அடகு கடையில் கொடுத்தாலும் அப்படியே வாங்கிக்குவாங்க. அது தூக்கி எறி, அதையே கண்ணில் கொண்டு வந்தோம்மா. தங்கத்தினுடைய தன்மை எப்படியோ அந்த மாதிரி தான் நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தம் திருவாய்மொழி. அதாவது மண்ணாடின சகிய ஜலம் தோதவெத்தி சங்கனை துறையில் துகில் வன்னீராய் தென்னீராய் அந்தஸ்தை காட்டுமா போலே அல்பர் சுருக்கிய அல்ப சிறுதர் கலக்கின சிறுதி நன்ஞான துறை சேர்ந்து தெளிவுற்று ஆழ்பொருளை அறிவித்ததுங்கிறார். ஆழ்பொருளை இந்த தாமிரபரணி தீர்த்தம் எப்படி தெளிவாக இருக்கோ அது மண்ணில் வந்த ஒரு பாடு. அதுக்கு முன்னுக்கு கடலில் இருந்தப்போ யாராவது வாயில் வைக்க முடியுமா? அது வேதம். இங்கே குடிக்கிற மாதிரி வந்தது தாமிரபரணி தீர்த்தமாகினாலே. அப்படி பெருமைகளை உடையது இது. விற்கடம் போலன்றே பொற்குடம், மண்குடம் மாதிரி இல்லை என்று சொல்றார். அப்பேற்பட்ட பெருமைகளை உடைய திருவாய்மொழி அவதரிப்பிக்க செய்த ஆழ்வார் அவதரித்த புண்ணிய நாள். இந்த நாளுக்கு சமமாக ஒன்று சொல்ல முடியாது, இவருக்கு சமமாக ஒருவரை சொல்ல முடியாது என்று சொல்வது மட்டுமல்ல, அவர் காட்டிய வழியிலே, அதாவது மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் எண்ணுமிடத்திலே ஒன்று மின்னீரேனார். அப்படி சனப்பொழுதுக்குள்ளே போயிடுவார். இப்படி போகும்போது கல்யாண பந்தல் பிரமாதமாக இருந்தது. திடீர்னு பார்த்தா வாழை மரமெல்லாம் அழுத்துட்டு சுத்திலும் கட்டியிருக்கெல்லாம் எடுத்துட்டான். என்ன ஆச்சுன்னா மாப்பிள்ளையோட அப்பா பரப்பிட்டார் அதே வீட்டுக்குள்ளே. இப்போ ஆனந்தமாக கொண்டாடிட்டு இருந்தாங்களே, இது என்ன ஆச்சுன்னா அதெல்லாம் நிமிஷத்தில் நடக்கிறது தாங்க, சகஜம் தாங்க. ஆனால் நம்ம மட்டும் என்னென்ன பண்ணால் 20 வருஷத்துக்கு பின்னாடி இன்னது பண்ண போகிறேன்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஆழ்வார் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் எண்ணுமிடத்து இறை உண்ணு மின் நீரை. இப்போவே நீ எம்பெருமானை அடையுங்கள் என்று சொல்கிறார். அடியனுடைய வளர்ப்பு பிறந்தது திண்டுக்கல்ல, வளர்ந்தது இங்கே. அது முதல் தாய், இது இதழ் தாய். இன்னைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஆனந்தம் என்னன்னா, பெரிய சாமிகள் யாருமே இல்லாமல் குழந்தைகளாக இருந்து சேவிச்சாங்க. ஒரே ஒரு அம்மா தான், மற்றவங்க அத்தனை பேர் அதுதான் உன் போச்சு காணமேன்னு. ஆனால் நல்லா சேவிச்சாங்க. எப்படி இருந்ததுன்னா ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு 55 ஆண்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி கோஷ்டி நடந்ததுன்னா குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. சாமி அழகிய மணவாள ராமானுஜ ஏகாங்கி சாமி, அவர் பெரிய ஞானி. மாறி வந்ததுனால அவர் பேர் மாரிமுத்து. அதுலேருந்து மாறி அழகிய மணவாள ராமானுஜ ஏகாங்கியானார். அவருடைய திருவடி வாரத்திலே அடியன் 2 ஆண்டுகள் இருந்து
அந்த சிக்ஷையானது வேறு ஒன்றும் நாங்களாம் செய்யவே இல்லை. இன்றைக்கி வரையிலும் எந்த பாசனமும் உட்காந்து மனப்பாடம் பண்ணலை. ஆனால் எது தேவையோ அதை அப்படியே கொடுக்குறாரு. அந்த ஆற்றல் எதனால் உண்டாகுதுன்னா, அந்த குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தைகளாக பழகி அந்த பாசுரங்களையெல்லாம் சேவித்தோம்னா, சடகோபன் பேர்களை பாருங்கள், சடகோபன், சீனிவாசன், பெரியாழ்வார், பிரகலாதன், மதுரகவி, இங்கே இருந்த பிள்ளைகளோட பேர். அதாவது திருக்குறுகூரில் சுவாமி எம்பெருமானார் செல்கிற பொழுது ஒரு ஈரங்கொல்லி என்று சொல்லக்கூடிய வண்ணம் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டாராம். அதை பார்த்த உடனே சன்னியாசி தர்மத்தில் இருந்த உடையவர் ஐயோன்னு உட்காந்தாராம். என்ன ஆச்சுன்னா, ஐயோ இப்படி 10 குழந்தைகளை பெற்று 10 ஆழ்வாருடைய பேரை வச்சு கூப்பிட்றதுக்கு பாக்கியம் இல்லாமல் அந்த அம்மாவை போய் சொல்லி இப்படி நான் காவியோடு வந்துட்டேனா, அந்த அளவுக்கு ஆழ்வாருடைய பேரை சொல்லி அனுபவிக்கிறது சாமி தான் பேர் வச்சார். அவ்வளோ பேர்த்துக்கும் சமாஷ்டைனம். எனவே இப்பேற்பட்ட இந்த பள்ளியில் படித்ததுனால தான் அடியேனுக்கு 2 குப்பம்பாளையத்தில் தான் படித்தாலும் அது வேறு. அது சோறு போடலை எனக்கு. இன்றைக்கி இதுதான் சோறு போடும். ஒன்றும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றில எல்லாம் கண்ணன்னு சொல்லி அடியனால் இந்த அளவுக்கு கலந்துக்கக்கூடிய உடல்நிலை இல்லை. டாக்டருக்கு தெரிஞ்சால் பிச்சை போட்டுருவார். என்ன கேட்டால் அவர் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், சிரிக்கவும் வேணாம் அழுகவும் வேணாங்க, நடக்கவும் வேணாம் உட்காரவும் வேணாம் எந்திரிக்கவும் வேணாம். என்னையா பண்ணுறது, இருந்து என்ன பிரயோஜனம்? அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம், அப்படி இருக்கவே வேணாம். இப்போவே நான் ரெடி. ஆனால் இருக்கிற வரையில் என்ன செய்யணும்னா, தெரித்து எழுதி வாசித்து வணங்கி வழிபட்டு பூசித்தும் போக்கினேன் போது என்று சொல்லி அதுக்கு பின்னாடி இப்போ 2000 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா திவ்ய தேசங்களும் போய் சேவித்தேன். நமக்கு இந்த உடம்பு நிலையில்லாததுங்கிறத எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன நினைக்கிறோம்னா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், எங்கள் திலகா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், சாமி கண்டிப்பாக உண்டு சாமி அப்படின்னே சொல்லியே, அதாவது இன்றோட நாளை என்றேன்னு போகுது. தயவு செஞ்சு ஆட்டை நிலையில்லாதது நேற்றிருந்தார் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து, நெருநல் உடையாரை இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகுன்னா, தூங்குகின்ற மூச்சு, தூங்குகின்ற போது வாங்குகிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. எப்படின்னே தெரியாது. தூங்குறாருங்க அப்படியே போயிட்டாருமா. அப்போ நாம் என்ன சாதிக்க போகிறோம்? சொந்தக்காரவங்க மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. காசு இருந்தால் மதிப்பாங்க, காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. நம்மளை விட பெரிய பணக்காரன் நம்மளை மதிக்க மாட்டான். நம்மளை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்தவங்க நம்மளை விட இவங்க எந்த விதத்தில் வசந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளை திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தாழ்ந்த குலம்ங்கிறது இழிகுலம் இல்லை, அதாவது பிறப்பாலே தன்னை தாழ்த்தி கொண்டவர். எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும். தயவு செஞ்சு அடியனுடைய நீண்ட கால ஆசை, இந்த ஆண்டு இந்த பரமபதநாதன் பூர்த்தி பண்ணி வைப்பார். அதுக்காகவே வந்தேன். கண்டிப்பாக இந்த நம்மாழ்வார் ராமானுஜபுரத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய 3 ரத்தனங்கள், பழனிசாமி, கோபால், லட்சுமி நாராயணன் இருக்கார். இந்த 3 பேரும் போட்டி போட்டுட்டு இந்த திருநட்சத்திரத்தை நடத்துகிறாங்க. இது எதை காட்டுதுன்னு சொன்னால், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வந்த உடனே. ஏன்னா அவர்களுடைய பிள்ளைகள் நேரே சுவாமிக்கு வாரிசு இல்லைன்னா நாங்கள்லாம் அவருடைய வாரிசு. அவருடைய தம்பியாக இருந்தார். அவருடைய பிள்ளைகள் இப்படி போட்டி போட்டு நடத்துகிறாங்களே இந்த மடத்தை என்று சொன்னால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இன்னும் சந்தோஷம் வரணும்னா அவங்க வாரிசு உண்மையான வாரிசா ராமானுஜதா ஒன்றும் கிடையாது. ராமானுஜாய நமவென்று இரவும் பகலும் சிந்தித்து இராமானுஜரோடு இறைப்பொழுது இராமாறு சிந்திப்பார் தாளினையை சேர்ந்திருப்பார் தாளினையை வந்திப்பார் விண்ணோர்கள் வாழ்வு. ராமானுஜான்னு சொல்லி 4 எழுத்து, நாராயணா 8 எழுத்து, 4 எழுத்தை சொல்லி ஈஸியாக சுலபமாக பெருமாளை அடையலாம். நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் தன்னால் தீயினில் தூசாகும் செப்புன்னு ஆண்டாள் சொன்னான். நாம் பாவமே செய்யலேன்னு சொல்கிறதுக்கு யாருமே சொன்னாங்களாம். குற்றம் செய்யாதவர்கள் இருந்தால் அந்த கல்லெடுத்து இந்த தாசி மேலே எரின்னு சொல்லி பைபிளில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. குற்றம்னு நம்ம பாவம் செய்யாதவர்கள் யார்? எல்லாம் பாவம். இந்த பாவத்தை போக்கக்கூடிய ஆற்றல் எங்கே இருக்குன்னா, ஐயா பார்வை செடியார் வினைத்தொகைக்கு தீ. வினைத்தொகை நிறையா இருக்குது. இதை போக்குறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அந்த தீக்குச்சி தான் ராமானுஜர். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் உய்வோமாக. ஆழ்வார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.